பேசிக் லைக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தப்ப நான் சொல்லியிருந்தேன் லைக் வந்து எனக்கு ஓகே மேக்கப் நாலேஜ் இருக்கு அப்படின்லாம். அப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆனப்பறம் தெரியும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம தான் மேக்கப் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். லைக் ஆஃபீஸ் அதெல்லாம் போகும்போது போடுவோம், பட் எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் அது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது, கண்டபடி ரிமூவ் பண்ணாம தூங்குறது, இதனால ஸ்கின் டேமேஜ் அதெல்லாம் ஆனிச்சு. ஸோ நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை கேர் பண்ணணும் அந்த மாதிரி பேசிக் சின்ன சின்ன விஷயம் கூட சொன்னது வந்து லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே லைக் மேக்கப் போடும் போது நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு தான் வந்து லைக் லிப்ஸ்டிக் போட்டா காஜல் போட்டா ஓகே எல்லாம் மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல்ல இருப்பாங்க. பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் மேக்கப் வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. எல்லாரும் லைக் மேக்கப் ஆர்டிஸ்ட்னா என்ன, சும்மா வந்து ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டு நல்லா சம்பாதிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா அது அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க 13 டேஸ்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் எனக்குலாம் சுத்தமா என்னோட சொந்த ஹேரை கூட ஒழுங்கா கோப் பண்ணிட்டு போக தெரியாது. நான் அப்படியே வலிச்சு சீவிட்டு தான் போவேன். இதை என்ன பொண்ணா பிறந்துட்டோம் பட் என்னடா சீவ தெரியலையே அப்படின்ட்டு. பட் இங்க வந்துட்டு லைக் அட்லீஸ்ட் என்னோட ஹேர் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா வந்து எப்படி லைக் க்ரூம் பண்ணணும்னு வரைக்கும் கத்துருக்கேங்க. எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா எங்க வீட்டுக்கு போனா அப்ப யோசிப்பாங்க, ஐயோ இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அட்லீஸ்ட் இவ வந்து ஹேர் பண்றதுக்குலாம் கத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நிறைய அட்வான்ஸ் டெக்னிக் சொல்லி கொடுத்தீங்க. ஹேர் டூ அது எல்லாமே லைக் புரியுற மாதிரி ஈஸியா, லைக் ஒன்னும் தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிராச்ல இருந்து தெரியாதவங்க கூட பண்ற மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தீங்க. ஈவன் உங்களோட ஃப்ரீ கிளாஸ் எல்லாருமே லைக் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ரீக்கு வந்து எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ லைக் பேருக்கு எடுத்துட்டு அப்படி விட்டுருவாங்க. நீங்க அதையுமே அட்வான்ஸ்டா, ஆல்சோ அது ஃப்ரீ கிளாஸா இருந்தாலும் அவ்வளோ அட்வான்ஸ்டா டீட்டெயில்டா சொல்லியிருந்தீங்க. நாங்க கூட லைக் ஒரு அசால்ட்டா ஓகே ஃப்ரீ கிளாஸ் தானேன்னு வந்து இதா இருந்தாலும் நீங்க வந்து அதை இல்ல அப்படி நீங்க பாக்கல, நீங்க டீட்டெயில்டா அதை முடிச்சு ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பா டெய்லரிங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு செப்பரேட் கோர்ஸா பெரிய பேக்கேஜ் போட்டு தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் நீங்க வந்து டெய்லரிங் பிளவுஸ் ஃபுல்லா எப்படி முடிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க. அது எனக்கு தெரிஞ்சு எந்த மேக்கப் ஆர்டிஸ்டும் அப்படி எஃபர்ட் எடுத்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு செப்பரேட்டா சார்ஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. நெயில் ஆர்ட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து லைக் மேக்கப் மட்டும் இல்ல, டெய்லரிங்லயுமே அது ஒரு ப்ரொஃபஷனா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெயில் ஆர்ட்டுமே ஒரு செப்பரேட் ப்ரொஃபஷனா எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரொம்ப அட்வான்ஸா சொல்லி கொடுத்தீங்க. அது இல்லாம லைக் ஹாஸ்டல்லருமே லைக் எல்லாரும் விட மாட்டாங்க வெளில தங்கறதுக்கு, நீங்க அந்த அக்கோமடேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப லைக் அதனாலதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்பி அனுப்புனாங்க. அது நீங்க அக்கோமடேஷன் மட்டும் விடல, எல்லா டைமும் அந்த பிக் பாஸ் வீடு மாதிரி எங்களை வந்து பாத்துக்கிட்டு நாங்க என்ன பண்றோம் லைக் ஸ்ட்ரிக்டா ஏதாவது வந்து நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. லைக் எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருந்துச்சு. நாங்களே இது பண்ணாலும் இல்ல மேம் இருக்காங்க பாப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபியரோட இருந்தாலும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது. ரொம்ப ஒரு சிஸ்டர்லி கேரோட இருந்தீங்க. கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் மேம்.